கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், ஃபோன் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சபை மக்கள், நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதம் வார்த்தையில் ஜீவனுள்ளவரே இங்குதான் இந்த செய்தி வேளையில் ஒரு தலைப்பை தியானிக்கிறோம். என்ன இந்த மாத ஆசீர்வாதமான தலைப்பு? வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஜெபிப்போமா? பிதாவாகி தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய திருவசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை அழியாதது. வானம் பூமியை ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒழியாதையா, அழிக்கவே முடியாதையா. இந்த வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்க. அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை அழிக்க பிசாசு கிரியை செய்கிறானோ அவைகளில் புத்துயிரை தாங்க, ஜீவனை தாங்க ஐயா. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும், நீதி நியாயம் உண்டாகட்டும், உண்மை உண்டாகட்டும் ஐயா, அன்பு உண்டாகட்டும் ஐயா, கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, மன்னிக்கிற சுபாவம் உண்டாகட்டும் ஐயா. அழிக்கிறதாக அல்ல, உருவாகிறதாய் மாற்றுங்க. உடைய வார்த்தையை சொல்லவோ, உடைய எழுத்தை சுமக்கவோ, அறிவிக்கவோ பாத்திரமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொன்னதான வார்த்தையை நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம்? தியானித்து வருகிறோம். என்ன? அதாவது தீர்க்கதரிசியின் இடத்தில் தாவீது சொன்னதான வார்த்தை. நாம் மனுஷர் கையில் விழாதிருப்போமாக, கர்த்தருடைய கையில் என்ன செய்வோமாக? விழுவோமாக. என்ன? முதல் வாரம் தியானிச்சிட்டோம். எதற்காக இந்த கையில் விழ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். என்ன? கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே என்ன செய்கிறது? வருகிறது. அதற்கு காரணம் என்ன? ரெண்டாவது, அந்த கோபத்துக்கு ஏவப்பட்ட பிசாசு என்ன செய்ய சொன்னான்? மூன்றாவதாக, அப்படி பாவம் செய்த பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், சகித்து கொள்வோமானால் நிச்சயமாய் நாம் என்ன செய்வதில்லை? தேவ கோபத்துக்கு ஆளாவதில்லை. தேவ கோபம் நம்மை விட்டு மாறிவிடும். நாம் இழந்து போனதெல்லாம் 2 இடத்துலையா என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இப்போ மூன்றாவது பார்க்க போகிறோம். என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் கையில் என்ன செய்யாதிருப்போமாக? விழாதிருப்போமாக. கவனிங்க, நீங்களும் நானும் மனுஷர் கையிலே என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. எப்படியா? ஒரு மனுஷன் உதவியாக இல்லாமல், ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக இல்லாமல் எப்படியா அந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அப்படி சொல்லலை. பகைமையோ பிரிவினையோ உண்டாக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமிக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மட்டும்தான் ஜாதி கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவிடத்தில் கிடையாது. அதனால் கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்துவை என்ன செய்து விடாதீர்கள்? வெறுத்து விடாதீர்கள். கிறிஸ்துவரிடத்தில் ஒரு நாள் என்ன கிடையாது? அவருடைய ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அழகுள்ளவன், பலன் இல்லவன் பலன் இல்லாத எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் நேசிக்கிறவர். மனுஷனாக இருந்தால் அவர் நேசிப்பார்.
அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனை நேசிப்பான். அது மட்டும்தான் உண்மை, எந்த பாரபட்சமும் கிடையாது. கவனிங்க, மனுஷர் கையில் விழாதிருப்போமாக அப்படின்னா என்ன? இங்கே எந்த மனுஷரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாசித்தால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ என்று நாம் என்ன செய்கிறோம்? 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 13வது வசனம். உம்முடைய சத்துருக்கள், இந்த மனுஷர்கள் யார்? யார் கையில் விழாதிருப்போமாக அப்படின்னு தாவீது சொல்கிறார். இவங்க கையில் விழுந்துடக்கூடாதுங்கிறார். யாருன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறவர்கள், இடரல் உண்டாக்குகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற விடாமல் தடுக்கிறவர்கள், அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற விடாமல் தடுக்கிறவர்கள், இவர்கள் தான் சுற்றி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்கள் யார் தெரியுமா? கானானியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியர், சுற்றி இருக்கிற இந்த கானான் தேசத்துக்கு முன்னால் இருந்தவர்கள். இவர்கள் இஸ்ரவேலை விரோதிக்காங்க, பகைக்கிறவர்கள், சத்துருக்களாக இருக்கிறார்கள் பெலிஸ்தியர்கள். இவர்களை கொண்டு அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்தப்படுவார்கள்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்காக தான் தாவீது சொன்னான், ஆண்டவரே நாங்கள் மனுஷர் கையில் என்ன செய்யாதிருப்போமாக, விழாதிருப்போமாக. அவங்களால் நாங்கள் துரத்தப்பட்டுறக்கூடாது, தோந்து போயிடக்கூடாது, கொல்லப்பட்டுறக்கூடாது. ஐயா, நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எங்களுக்கு தருகிற விடுதலையை பெறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆண்டவரே, அவங்க கையில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு தாவீது என்ன செய்தான் கேட்டான். ஐயா, இன்றைக்கி வசனத்தை கேட்கிற நீங்களும் நாங்களும் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது. என்ன வார்த்தையை, வசனத்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிறைவேற விடாமல் எந்த காரியத்துக்கு இன்றைக்கி நாம் செவி கொடுக்குறோங்கிறத என்ன செய்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நாம் மனுஷர் கையில் என்ன செய்யாதிருப்போமாக, விழாதிருப்போமாக. ஏனென்றால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு என்ன செய்வதில்லை, இறந்து நம்ம யார்கிட்டையும் போய் விழக்கூடாது. எந்த மனுஷனையும் காலை நக்கி என்ன செய்யக்கூடாது, பிழைக்கக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யலாம், அன்பு பாராட்டலாம், இரக்கம் பாராட்டலாம், உதவி அதெல்லாம் தவறே இல்லை, கனப்படுத்தலாம். ஆனால் அவர்களை நம்பி பிழைக்கிற அனுபவம் நமக்கு என்ன செய்யக்கூடாது. அவங்க நமக்கு போட்டு நம்ம பிழைச்சோன்னு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கிற இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். ஏன்னா உங்களுக்கு என்ன தரணுமோ அதை ஆண்டவர் தான் தரணும்னு விரும்புவார். கவனிங்க, எகிப்தில் அடிமையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 430 வருஷம் அவங்க எகிப்தில் இருந்திருக்கிறாங்க. எகிப்தியர் தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. வேரத்தில் போட்டிருக்கு, கும்மட்டி காய்கள் கொடுத்தாங்க, வெள்ளரிக்காய் கொடுத்தாங்க, வெங்காயம் கொடுத்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு இறைச்சி கொடுத்துருக்குறாங்க, கீரைகள் கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா எகிப்தியர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க செங்கல் இருக்கிற வேலை செஞ்சுருக்காங்க, வைக்கல். இவங்க செங்கல் இருக்கிற வேலை மட்டும்தான் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தான் இவங்களுக்கு எல்லாவும் கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கி 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 சாப்பிட்ட இவங்களுக்கு அதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன இல்லை, மனசே இல்லை. ஆனால் ஆண்டவர் 40 வருஷம் இவங்களை வனாந்திரத்தில் நடத்தினார். 430 வருஷம் இவங்க பட்ட பாடு பத்தாதுன்னு 40 வருஷம் கர்த்தர் இவங்களை வனாந்திரத்தில் என்ன செய்தார், வழி நடத்தினார். யோசிச்சு பாருங்கள். பைபிளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கானானுக்கு போகக்கூடியதான வழியை இன்றைக்கும் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, பெலிஸ்தீனுடைய தேசத்தின் வழியாகவோ இல்லை, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வழியாக போனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 14 நாட்களில் போயிடலாமா, நடைப்பிரயாணமா கானானுக்கு. ஆனால் 40 வருஷம் ஆண்டவர் சுற்றி திரிய வச்சுருக்கார் வனாந்திரத்தில். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு விரும்புகிறார். நீங்களும் நானும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம யார்கிட்டருந்து தான் பெறணும், கர்த்தரிடத்துலேருந்து பெறணும். யாரிடத்துலையும் போய் கையேந்து என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அதனால் போய் எந்த நேரமும் லோன் 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 வாங்கி அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, பழகாதீங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவைகளுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆனால் எல்லாமே அப்படி என்ன செய்யக்கூடாது, வருமானத்துக்கு அதிகமாய் அப்படிப்பட்ட கடன் வாங்குறதெல்லாம் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. சிலர் பிளான் போடுறாங்க, இவ்வளவு வருமானம் வந்துடும், இவ்வளவு அதுலேருந்து ரூபா வரும், இவ்வளவு அதுலேருந்து ரூபா வரும், மனக்கோட்டை கட்டி லோன் வாங்கிடுறாங்க, கடன் வாங்கிடுறாங்க, வட்டிக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால மீளவே முடியல, கஷ்டப்படுறாங்க. ஐயா, இதெல்லாம் அவங்கள விட்டு என்ன செய்யுங்க, மாற்றுங்க. ஆண்டவர் கடன் வாங்குறத ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிளில் கடன் வாங்கினவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு போட்டிருக்கா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஒருத்தர் மரித்து போயிட்டார், பிள்ளைகளை அடிமையாக கேட்குறாங்க கடன் வாங்கினவங்க. இன்னொருத்தங்க சாவ போகிறாங்க. இப்போ நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அனுபவத்தெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்துக்கிடணும்? மாற்றிக்கிடணும். நம்முடைய வருமானத்துக்கு மீறின பொருட்கள் செலவுகள்லாம் என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுங்க. தவறே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இப்படியே தான் வாழணுமா, அதுக்காக எதையும் நாங்கள் அனுபவிக்கக்கூடாதா அப்படிலாம் நினைக்காதீங்க. அடிமையாகக்கூடாது. நீங்கள் அதான் முக்கியம். அனுபவிக்கக்கூடாதுங்கிறது ரெண்டாவது. நீங்கள் எதுக்கும் அடிமையாயிடக்கூடாது. கடன் வாங்கினவனுக்கு பைபிளில் போட்டிருக்கு, கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. அப்போ ஒரு அடிமைக்கு நீங்கள் எதுக்காவது அடிமையாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இங்கே கடன் வச்சுட்டு நாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அதனால் இந்த கடன்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்ன செய்கிறாங்க பாருங்கள், கடன் நல்ல லோன் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வாங்க. மனுஷரிடத்தில் போய் இது வாங்கிறதெல்லாம் நிறுத்துங்க. மனுஷரிடத்தில் போய் வாங்குறதெல்லாம் என்ன செய்யுங்க, நிறுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இன்னும் சொல்கிறாங்க, சில ஜாதி பிரிவுகளை வச்சுட்டு கவர்மெண்ட்லேருந்து வருகிற சலுகைகளை குறித்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, தூசணமாக பேசுகிறாங்க. இவங்க கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க, இவங்களுக்கு இனிமேல் இந்த ஜாதிக்குரிய அந்த சலுகைகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. சிலருடைய அந்த நிலைமை, அந்த குடும்பத்தில் இருக்கிற நிலைமை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அவங்க வாங்கலாம். ஆனால் நல்லா இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அதான் மிகுந்த வேதனையாக இருக்குது. இல்லாதவங்க வாங்குறாங்க, ரைட்ஸு. இருக்கிறவங்களும் வாங்குறாங்க பாருங்கள், மிகுந்த கஷ்டம். நல்ல கவனிங்க. அப்போ எந்த ஜாதியவோ எந்த காரியத்தையும் சொல்லி நம்மளை அற்பமாக நினச்சா நமக்கு கோபம் வருது. ஆனால் அந்த சலுகையை வாங்கும்போது நமக்கு என்ன வரலை, கோபம் வரலை. நல்ல கவனிங்க. இதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யட்டும், மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சலுகைகளாலேயோ இப்படி இந்த இலவசத்தினாலே நாம் என்ன செய்ய போகிறதில்ல, பிழைக்க போகிறது கிடையாது. கர்த்தர் தான் அவங்கள என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரிடத்தில் வாங்கி பிழைக்கிற, அதுவும் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற, நாம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் இது. இந்த சத்துருக்கள் இவங்க கையில் எங்களை விழுறதுக்கு என்ன செய்யாதீங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவர். இன்றைக்கி நீங்களும் நானும் மனுஷர் கையில் என்ன செய்யாதிருப்போமாக, கர்த்தருடைய கையில் விழுவோமாக. வார்த்தை கேட்குற நீங்களும் நானும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஆண்டவரிடத்தில் வாங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறான். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேறும் சொல்கிறது. சங்கீதக்காரன் தாவீது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவரிடத்திலிருந்து வரணும். 40 வருஷம் இந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு தண்ணி வேணும், இவங்களுக்கு சாப்பாடு வேணும், தங்க இடம் வேணும், என்ன வேணும்னாலும் சரி இவங்க ஆண்டவர்கிட்ட தான் அவங்க கேட்கணும். யோசித்து பாருங்க. இதை கற்றுக் கொடுத்தார், அவங்கள அறிய வைத்தார், அவங்களுக்கு புரிய வைத்தார். என்ன வேணும்னாலும் நாம் மனுஷர் கையில் விழாதிருப்போமாக, கர்த்தருடைய கையில் விழுவோமாக. ஆசையிலே சுவாசம் உள்ள மனுஷனை என்ன செய்யாதிருங்க, நம்பாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புங்க. அவர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நீங்கள் நானும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க, வாஞ்சியாயிருங்க. இன்றைக்கி மனுஷனை அவங்களுக்கு நல்லவர்களைப் போல நடித்து அவர்களை கால்களில் விழுந்து அவர்களுக்கு பாசாங்கு செய்து அவர்களுக்கு இணங்கி, மேலானவர்களுக்கு இணங்கிறதோ தவறுன்னு சொல்லலை, எஜமானுக்கு வேலைக்காரர்கள் அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை, அதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் சில இழிவான ஆதாயத்துக்காக அப்படி என்ன செய்கிறாங்க, போய் கிடக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யட்டும், மாறட்டும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி இழிவானவைகளுக்கு நாங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, யாரிடத்திலும் போய் நிற்கக்கூடாதுயா. ஆமாம், எங்களை வெட்கப்படுத்த நினைக்கிறாங்க, எங்களை குற்றப்படுத்த நினைக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தை ஆமாம் வெட்கப்படுத்த அவமானப்படுத்த நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நின்றக்கூடாது. அதனால் கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை தலை நிமிரச் செய்கிற ஆண்டவர் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் போட்டிருக்கு, ஆபிரகாம் சொன்னான், என்னை ஐஸ்வர்யவானாக்கினது சோதோமின் ராஜா இல்லை. என்ன சொன்னான் தெரியுமா? செருப்பு வாரையாகிலும் சரட்டையாகிலும் வேண்டாம் என்று சொன்னான். ஏன்னா ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினது சோதோமின் ராஜா என்று சொல்லாதபடிக்கு என்று சொன்னான். ஆனால் உங்களை ஐஸ்வர்யவானாக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களை குணமாக்குறது, உங்களை உயர்த்துகிறது கர்த்தர், உங்களை பயன்படுத்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அவரிடத்தில் வாங்க. ஞானம் இல்லாதவனாக இருக்கிறீங்களா? நீ யாரிடத்தில் வாங்க? கர்த்தரிடத்தில் வாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டவனாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஆமென். சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர். எப்போதும் கோபம் கொள்ளார், ஒருபோதும் கடிந்து கொள்ளார். அவரிடத்தில் வாங்க. மனுஷனையே தேடி 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 என்ன செய்யாதீங்க. அங்கே போனால் விடுதலை, அங்கே போனால் விடுதலை, எங்கே போனால் கர்த்தரை தேடி வாங்க, ஆண்டவரை தேடி வாங்க. இன்றைக்கி மனுஷன் மூலமாக ஜெபம் பண்ணலாம், மனுஷன் மூலமாக உங்களுக்கு விடுதலை தர்றது போல் இருக்கலாம். ஆனால் நிரந்தரமாக தங்கியிருக்கணும்னா வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நிரந்தரமான விடுதலை வேணுமா? ஆண்டவரிடத்தில் வா. அவருடைய பாதத்தில் விழுந்துக்கிட. அவரை ஆராதிக்கிறத விடாத. ஏனோ தானம் என்று ஆராதனைக்கு வருகிறது, மாதத்தில் ஒரு நாள் வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு வருகிறதே இல்லை, முக்கியமான பண்டிகை நாட்களுக்கு மட்டும் வருகிறது. இப்பெல்லாம் வைத்துக்கொண்டு மனுஷனை தேடி அலைகிறோமே. இன்னைக்கு கர்த்தரை தேடி வாங்க. அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடங்க, சரணாகதியை ஒப்பு கொடுங்க, மனுஷர் கையில் விழாதிருங்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்களும் நான் இது குறித்து எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போது ஆண்டவர் இந்த தாவீதின் மூலமாக உரைத்ததான காரியம் இந்த மாதம் உங்களுக்கு எனக்கு வரப்போகிற அனைத்து எங்கேருந்து வரப்போகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறத்தில் சொல்லப்பட்டது பாருங்கள், யூதருக்கு ரட்சிப்பு எங்கேருந்து வருமா? வேறு வழியாய் வருமா? எல்லாரும் எஸ்தரின் மூலமாக தான் வரும். ஏன்னா எஸ்தர் தான் ராஜாத்தியாக இருக்கிறா, ராணியாக இருக்கிறா. அவன் மூலமாக இல்லைன்னா நமக்கு விடுதலையே கிடையாது. இல்லை இல்லை, ஆண்டவர் கொடுக்க நினச்சார்னா எங்கே இருந்தனாலும் வரும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு தர்றதை எவனாலையும் தடுத்துட முடியாது. வேறும் சொல்வது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறாராம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்வோம்? விடுதலையை பெற்றுக்கொள்வோம், அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வோம், அவரிடத்திலிருந்து மேன்மையை பெற்றுக்கொள்வோம், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவரிடத்திலிருந்து வாங்க, அவருடைய பாதத்தில் வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க, வேத வாசிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, இனி பாவம் செய்யாதிருங்க, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லுங்க, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அவரிடத்தில் விழுவோமாக, கர்த்தரிடத்தில் விழுவோமாக. அவர் நம்மை மன்னிக்கிறவர், நம்மை குணமாக்குகிறவர், நம்மை ஏற்றுக்கொள்வர். ஏனென்றால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. நீங்கள் வசனத்தை கேட்ட தாயே, தகப்பனே, அம்மா, ஐயா, நீங்கள் வேறு யாரிடம் போக வேண்டாம், வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். கர்த்தரிடத்தில் வாங்க, ஆண்டவரிடத்தில் வாங்க. எப்பேற்பட்ட நோயும் அவர் குணமாக்கிடுவார். உடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்திடுவார், உடைய வேதனைகளெல்லாம் துன்பத்தெல்லாம் போக்கிடுவார். உடைய ஆணி பாய்ந்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்கு என் கரம் குறுகினதில்லை, என் செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவரிடத்தில் வாங்க. அவருடைய கிருபையுள்ள கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, வாஞ்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீ வியாதியாக இருக்கிறாயா, பலவீனத்தோடு இருக்கிறாயா, கடன் கஷ்டத்தோடு இருக்கிறாயா, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, உயர்வு இல்லையா, உன்னுடைய என்ன இல்லையோ, ஆண்டவரிடத்தில் வா. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரிடத்தில் வாங்க. நிச்சயமாக இந்த வசனத்தை கேட்ட நீங்களும் நான் மனுஷரிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் வருவோம், அவரிடத்தில் வருவோம், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம், அவரையே தேடுவோம். வேறும் சொல்லுங்க, அவரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. சிங்கக்குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவரை மட்டும் தேடுங்க, ஆண்டவரை தேடி வாங்க, ஆராதனைக்கு வாங்க, தொழுது கொள்ள வாங்க, அவரை மகிமைப்படுத்த வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துன்பங்களையும் பார்த்து யாரிடத்திலும் போய் நீங்கள் கையேந்தாதபடி உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிரப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஒரு குறைவில்லாமல்
சகல ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் ஐயா. தனக்கு என்ன வேண்டுமானாலும் உண்மையே நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்களோ வெட்கப்பட்டு போவதே இல்லப்பா. இது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் உம்மிடத்திலேயே விழுந்து கிடக்கிற, உம்முடைய பாதத்திலேயே உம்முடைய கையிலேயே விழுந்திருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை.